விலாயத் என்பது முட்டி முட்டி தொழுது தொழுது நெற்றியை காய்த்து ஏற்படுவதல்ல. விலாயத்தில் பல வகை உண்டு. பல பேர் பல வகையிலே விலாயத்தை அடைந்திருக்கிறார்கள். பல வலிமார்கள் விலாயத்தை அடைந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கிறது. சையதுனா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய குத்துச்சண்டை வீரர். பகதாதிலே நடைபெற்ற ஒரு குத்துச்சண்டையிலே அந்த பகுதியினுடைய குறுநில மன்னர் ஒரு குத்துச்சண்டையை ஏற்பாடு செய்து, இந்த ஜுனைத் இவரை யாராவது வெற்றி கொண்டால் அவருக்கு நான் பெரும் பொன்னும் பொருளும் பரிசு கொடுக்கிறேன் என்று போட்டியை நடத்துகிறார். அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு உடல் மெலிந்த ஒரு மனிதர் வருகிறார். மெலிந்து போன தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்து அவரை பார்த்த உடனே மக்கள் குள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க. ஜுனைத் எத்தனை பெரிய குத்துச்சண்டை சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், அவரை எதிர்த்தா இவர் வருவது? போட்டி துவங்கியது. வந்தவர் மெலிந்து போன தேகம், மெலிந்து போன உடலை கொண்டிருந்தவர். அவர் கையை மடக்கி கொண்டு குத்தினார். குத்துச்சண்டையினுடைய உலக சாம்பியன் ஜுனைத் சுருண்டு கீழே விழுந்து விட்டார். மக்கள் எல்லாம் திகைத்து போய் பார்க்கிறார்கள். மன்னர் திகைத்து போய் நிற்கிறார். என்ன ஆயிற்று, என்ன நடந்தது? இருந்தாலும் போட்டி முடிந்து போய்விட்டது. அவர் வென்று விட்டார். பரிசுகள் பொன்னும் பொருளும் கொடுக்கப்பட்டது, போய்விட்டார். இந்த மன்னர் அழைத்தார், ஜுனைத் என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்கள். யதார்த்தத்தில் நீங்க தோற்று போகல, நீங்க தோற்று போகிற அளவிற்கான வீரரும் இல்லை, உங்களை வெற்றி பெறுவதற்கான அளவிலே உள்ள பெரிய வீரரும் அல்ல அவர். என்ன நடந்தது சொல்லுங்கள். அவர் சொன்னார், ஜுனைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைக்கு ஜுனைத் குத்துச்சண்டை வீரர், ஜுனைத் சாம்பியன் சொல்கிறார்கள், வந்தவர் என் காதிலே வந்து மெதுவாக சொன்னார், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு குடும்பத்தை சார்ந்தவன், அஹ்ல பைத். நான் யாரிடத்திலும் போய் எங்களுடைய தேவைகளுக்காக கேட்கக்கூடாது. சதகா ஜகாத் எஜமான் வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அன்பளிப்புகளை கொடுக்கலாம். நான் நாயகத்தின் பிள்ளை என்று சொன்னார். நான் நினைத்தேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதிரம் ஓடுகிற ஒரு மனிதரை தோற்கடித்தான் நான் வெற்றி பெற வேண்டும். வேண்டாம் அந்த வெற்றி. இத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு சாம்பியன், உலக குத்துச்சண்டை வீரர் என்ற பெயர் போனால் போகட்டும், பெருமை போனால் போகட்டும், அந்தஸ்து போனால் போகட்டும், மன்னராலே தரப்படக்கூடிய பொருளும் பொன்னும் பரிசுகள் போனால் போகட்டும், அல்லாஹ்வின் ரசூலினுடைய பிள்ளையை நான் தோற்கடித்து நான் வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு ஜுனைத் போய்விட்டார்கள். இரவு உறக்கத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து தட்டி எழுப்பி, ஜுனைத், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதற்காக நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்களே, உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக என்று சொல்லி ஜுனைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விலாயத்தை பரிசாக கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு சய்யிது தாயிஃபா, வலிமார்களின் சிறப்புக்குரிய தலைவராக திகழ்ந்தவர்கள் ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு தன் நெற்றிகளை முசல்லாக்களில் தேய்த்து தேய்த்து விலாயத்தை பெறவில்லை. சகோதரர்களே, விலாயத்தை பெற்ற வலிமார்களினுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கிற போது சையதுனா எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு திருட வந்த ஒருவர் திருட வந்திருக்கிறார். பார்த்து விட்டு எதையும் எடுக்கவில்லை, போகிறார். எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கையை பிடித்துக்கொண்டு, என் வீட்டிற்கு வந்தவனை நான் சும்மா அனுப்பக்கூடாது, நீங்கள் ஒரு 2 ரக்காத்து ஒது செய்து விட்டு வந்து தொழுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது தந்து அனுப்புகிறேன். திருட வந்தவனை தொலை சொல்றாங்க. அந்த மனிதர் தக்பீர் கட்டுகிறார், முசல்லாவிலே நிற்கிறார். எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போகக்கூடாது, என் வீட்டுக்கு வந்தவன் சும்மா போகக்கூடாது, ஏதாவது கொடுத்து அனுப்பு அல்லாஹ். அல்லாஹ் கேட்டான், எதை கொடுக்க, எதை கொடுக்க? எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலாயத்தின் வேந்தர், அவங்க வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? விலாயத்து தான் கிடைக்கும். யா அல்லாஹ், அவருக்கு விலாயத்தை கூட. எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே திருட வந்தவருக்கு விலாயத்தை கொடு என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், கொடுங்களேன், நீங்க தானே விலாயத்தின் வேந்தர், தாஜுல் அவுலியா, தாஜுல் அகாத்தீப், குதுபுமார்களுக்கு தலைவர் நீங்கள் தானே, கொடுங்களேன். திருட வந்தவர் விலாயத்தோடு வெளியே போகிறார். ஒரு வினாடி நேரம் ஒரு வலியுல்லாவினுடைய சுஹபத்தில் இருந்ததன் பலன், அவர் திருட வந்திருக்கலாம், ஆனால் வந்தது எங்கே? கொட்டுப்பட்டாலும் மோதிர கையாலே கொட்டுப்பட வேண்டும் என்பார்கள். திருட போனது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் என்பதால் திருட போனவருக்கு என்ன கிடைத்தது? விலாயத்து கிடைக்கிறது. எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே வந்த ஒரு சிறுவர் அவர்கள் தோளிலே கிடந்து துண்டை பிடிக்கிறார். பின்னாலே வந்து தோளிலே கிடக்கிற துண்டை பிடிக்கிறார். எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துண்டை முன்னால் பிடித்துக் கொண்டார்கள்.
சொன்னார்கள், யா அல்லாஹ், என் பின்னாலே யாரோ இந்த துண்டை பிடித்திருக்கிறார்கள், என்னுடைய தாமன், என்னுடைய துண்டை பிடித்தவரை நீ விட்டுவிடாதே அல்லாஹ், உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். என் துண்டை பிடித்தவர்கள் அவர்களை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், விட்டுவிடாதே இறைவா. எனவே அருமையானவர்களை, விலாயத் என்பது ஒரு வினாடி நேர சொஹபத்தின் மூலமாக கிடைப்பது. எப்படி காந்தம் ஒரு இரும்பு தான், எப்படி ஒரு இரும்பு காந்தத்தோடு ஒட்டியிருந்து அதன் மூலம் இரும்பும் காந்தமாகி விடுகிறதோ, அப்படி சராசரியான ஒரு மனிதர் விலாயத்துடைய வேந்தர்களை நெருங்கி இருக்கிற போது அதன் மூலம் விலாயத்தை பெற முடியும். காரணம், அந்த விலாயத்தினுடைய நேசர்கள் அவர்கள் யாரை சார்ந்திருக்கிறார்கள் என்பதை கொடுத்து. அவர்கள் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? விலாயத் என்பது என்ன? எல்லா நபிமார்களும் வலிமார்கள், எல்லா நபிமார்களும் வலிமார்கள். இந்த மண்ணின் மைந்தர், மண்ணின் மேதை அல்லாமா அஸ்ஸயீத் பாக்கர் சாஹிபுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஹிதாயத்துல் அலாம் இலா ஸியாரத்தில் அவுலியாஇல் கிராமிலே எழுதுகிறார்கள், முதல் வலியுல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் வலிமார்கள். எல்லா நபிமார்களிடத்திலும் விலாயத் இருந்தது. நுபுவத் முன்னாலே தெரிந்தது, அதன் பிற்பகுதியிலே விலாயத் இருந்தது. அல்லாஹ் விலாயத் என்கிற அடித்தளத்தின் மீதுதான் நுபுவத் என்கிற கட்டடத்தை எழுப்பினார். எனவே எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான். நபிகளுக்கரசர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அல்லாஹ் அதை அப்படியே திருப்பி காட்டுகிறான். நுபுவத் வாழ்ந்து கொண்டிருந்த போது விலாயத்து பின்னாலே இருந்தது, இப்போது விலாயத்து வெளியிலே தெரிகிறது, அதன் பின்பலத்தில் நுபுவத் இருக்கிறது. அதன் பின்பலத்தில் நுபுவத் இருக்கிறது. எல்லா வலிமார்களுடைய பின்னணியில் நுபுவத்தின் பலம் இருக்கிறது. எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான், எல்லா வலிமார்களும் நபிமார்கள் என்று நாம் சொல்லவில்லை. நுபுவத்தினுடைய பலம் அந்த வலிமார்களிடத்தில் இருக்கிறது. அதனாலே தான் எஜமான் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலிது ஷரீஃபிலே மஹ்மூது தீபி அல் காதிரி அல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹிகாயத்திலே, பூமி இறைவனிடத்திலே முறையிட்டதே, பகீது அனவலா யம்ஷி கல்பல் அஹ்ரி நபியன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு, இறைவா, எனக்கு என் முதுகுக்கு மேலாலே நடப்பதற்கு இனி நபிமார்கள் இல்லையே என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், ஆமாம், நுபுவத் முடிந்து போய்விட்டது, இனி நபிமார்கள் வரமாட்டார்கள், வரவேண்டிய தேவையில்லை. எப்போது ஹாத்தமுர் ருசுல், ஹாத்தமுல் அன்பியா நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்களோ அதற்கு பிறகு இனி ஒரு நபி வரவேண்டிய தேவையில்லை. ஆதம் நபி வந்தபோது அடுத்த நபி வரவேண்டிய தேவை இருந்தது. ஷீது நபி வந்தபோது அடுத்த நபி வரவேண்டிய தேவை இருந்தது. அடுத்தடுத்து நபிமார்கள் வந்தபோதும் இன்னும் நபி வரவேண்டிய தேவை இருந்து கொண்டே இருந்தது. ஷரியத் சம்பூரணப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருந்தது. எப்போது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அல்லாஹ் சொன்னானோ அதற்கு பிறகு இன்னொரு நபி தேவையில்லை. எனவே நுபுவத்தினுடைய வாசலை முழுதாக நான் அடைத்து விட்டேன். நுபுவத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, ஆனால் விலாயத்தின் வாசல் திறந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், பூமிக்கு ஆறுதல் படுத்துகிறான். எனவே வலிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். விலாயத்தின் வாசலை நான் விரிய திறந்து வைத்திருக்கிறேன், வலிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? குலூபுஹும் ககுலூபில் அன்பியா. அந்த வலிமார்கள் நபிமார்களின் இதயத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் வலிமார்களை குறித்து, வலிமார்கள் யார் என்பதை குறித்து விவரம் தருகிறார்.